ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? ஸோ ஆனுவல் வந்தாச்சு, நியர்பை ஜஸ்ட் 15 days தான், கரெக்ட் ரைட்? ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? ஸோ யார் லைவ்ல இருக்கீங்களோ யூ கேன் ஸ்டார்ட் கமெண்டிங். ஓகே, எஸ், எனிபடி ஜாயின் த லைவ்? நாட் எட். ஓகே, சி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல்லேருந்து போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக? ஸோ இந்த 15 days நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் 4 to 5 lessons தான் இருக்குது, ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் லைவ்ல இன்னும் யாரும் ஜாயின் ஆகலை? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் இட் கைஸ். ஸோ யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக யூ கேன் சே குட் ஈவினிங். வி வில் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to discuss matter around us one shot. ஸோ இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் தென் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், ஆக்டிவிட்டியில் கூட ரொம்ப சூப்பரான கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் ஐ எம் வெல்கமிங் யஸ். ஓகே, ஸோ Xylem ஸ்டேட் தமிழ் சேனலில் இன்னைக்கு நம்ம 8th standard and 9th standard ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது மேட்டர் அரவுண்ட் அஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ஒன் ஷார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம Xylemல March 27th ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10,000 + GST. ஸோ யாரெல்லாம் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கு ஜாயின் ஆகுறீங்களோ யூ வில் கெட் ஈவன் த ஆன்லைன் ஆக்சஸ். ஓகே, ஆன்லைன் பேட்சோட ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர்எல்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க நீட்லனா யூ கேன் ஆஸ்க் தெம் டு ஜாயின் ஃப்ரம் March 27th. ஓகே, ஸோ ஆன்லைன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஓகே, யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க பார்க்கலாம். சே குட் ஈவினிங். ஹலோ கைஸ், ஹவு மெனி ஆஃப் யூ பீப்புள் ஆர் இன் லைவ்? குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு குயிக் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயரில் படித்த 50+ ஸ்டூடெண்ட்ஸ் தே காட் அன் MBBS seat. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம். அண்ட் தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ உங்களோட relatives, cousins or his brothers வந்து they are interested in doing the NEET அப்படின்னா so ask them to call this number. Yes, so moving to the lesson matter around us. Start பண்ணிடலாமா? Okay, yes, matter is anything which has, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப நாளாக படிச்சுட்டே இருக்கும், கரெக்டா? ஸோ வாட் இஸ் அ மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக மாஸ் இருக்கணும், கொஞ்சம் இடத்த அது ஆக்குப்பை பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ எனி சப்ஸ்டன்ஸ் விச் ஹாஸ் அ மாஸ் அண்ட் இட் ஆக்குப்பை ஸ்பேஸ். இந்த டெஃபினேஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு லெசன் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெசனோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அந்த லெசனோட மீனிங் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ்? மேட்டர் அப்படின்னா என்னது? எனி சப்ஸ்டன்சஸ் விச் ஹாஸ் அ மாஸ் அண்ட் இட் ஆக்குபைஸ் சம் ஸ்பேஸ். ஓகே, இதான் மேட்டர். நெக்ஸ்ட், ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் அரவுண்டஸ் இருக்கு? மேட்டருங்கிறது நம்ம திங்ஸ்ன்னு கூட சொல்லலாம்ல. ஓகே, எதெல்லாம் அரவுண்டஸ் இருக்கு அப்படிங்கிறத we are going to discuss. ஓகே, let's start. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Now let's come to the classification of matter. See, ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு கிடையாது, நெக்ஸ்ட் இயரும் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர்னா ஈவன் 11th ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்கு. கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா கண்டினியூஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறது 9th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க, 9th படிக்கிறது 10th படிப்பீங்க. 9 and 10 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 11 and 12லையும் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி டீடைலிங்காக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யாரெல்லாம் 11th 12th ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ரைட் நவ். ஸோ நல்லா டீடைலிங்காக படிங்க, எது படித்தாலும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன்,
மேட்டர் எவ்வளோ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க? ஸோ ரெண்டு டைப் தான். ஒன் இஸ் பியூர் அண்ட் another ஒன் இஸ் impure substances. மேம் இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே வேணாம், எங்களுக்கே தெரியும் வாட் இஸ் பியூர் வாட் இஸ் இம்பியூர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஓகே. ஸோ நான் பியூர் அண்ட் இம்பியூர் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. இம்பியூர் வந்து ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்டிரோஜினஸாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் எலமெண்ட்ஸ்? இந்த எலமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா this cannot be broken down into simpler substances. It cannot be broken down. ஓகே, எலமெண்ட்னு ஒன்று இருக்கு, அது நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். அது என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக நம்மளால பிரேக் பண்ண முடியாது. ஓகே, cannot be broken downனா என்ன அர்த்தம்? cannot be broken, which is means break பண்ண முடியாது. கரெக்ட், ரைட். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். சரி, நீங்கள் எந்த இடத்துல வேணால் ஹைட்ரஜனை பற்றி படிங்க. ஹைட்ரஜன் பற்றி படிக்கும் போது சிங்கிள் ஹைட்ரஜன் எங்கேயாவது எழுதியிருப்பாங்களா? டெஃபினெட்லி நாட். ஸோ ஹைட்ரஜன் எழுதும் போது H2 தான் எழுதுவோம். கரெக்டாக? ஆக்சிஜன் எழுதும் போது O2 தான் எழுதுவோம். கரெக்ட், ரைட். ஸோ இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. என்ன மேம், அப்போ ஹைட்ரஜன் H2 அண்ட் தென் நைட்ரஜன் N2, ஆக்சிஜன் O2 இது எல்லாமே இருக்கட்டும். பட் வாட் அபவுட் காப்பர்? ஸோ காப்பரை வந்து நான் Cu தான் எழுதுறேன், ஐ எம் நாட் ரைட்டிங் ஆஸ் Cu2 அப்படி கேட்கலாம். சி, இப்போ நீங்கள் காப்பர்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வாட் டஸ் இட் மீன்? எலமெண்ட் அப்படின்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் நிறைய இருக்கணும், அவ்வளோதான் எலமெண்ட்டு. அப்போது நான் வந்து ஒரு பியூர் காப்பர் மெட்டல் வாங்குறேன். ஓகே, காப்பர் மெட்டல் சீப்பஸ்ட் தானே. ஸோ பியூர் காப்பர் மெட்டல் வாங்குகிறோம். அப்போ அதில் என்னதான் இருக்கும்? ஒன்லி காப்பர் ஆட்டம்ஸ் தானே இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை எலமெண்ட்? எனி சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம். ஓகே, சேம் டைப் ஆஃப் ஆட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் என்னன்னு சொல்லலாம்? ஐ கேன் சே இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் இட் இஸ் எலமெண்ட் ஆல்சோ. ரைட்டா? 24 கேரட் கோல்டு. 24 கேரட் கோல்டு நம்ம என்ன சொல்லலாம்? கேன் வி சே இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ்? டெஃபினெட்லி ரைட். ஏன் 24 கேரட் பியூர் சப்ஸ்டன்ஸ்? பிகாஸ் அங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இட்ஸ் ஒன்லி கோல்டு ஆட்டம். கரெக்டா? ஸோ கோல்டு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். நான் லெட்ஸ் கம் டு த காம்பவுண்ட். வெரி சிம்பிள். காம்பவுண்ட் அப்படின்னா இங்கே நம்ம சேம் டைப் ஆஃப் ஆட்டம் தானே சொன்னேன். வாட் இஸ் எலமெண்ட்? இட் இஸ் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் காம்பவுண்ட்? காம்பவுண்டுங்கிறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம். கைஸ், யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஷியராக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஐ கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஓ வந்தாச்சு. திவிதா. திவிதா, இஸ் இட் a right pronunciation? Very different name. First time I'm just like hearing. Hi Divida, hi, good evening. Yes Divida, எப்படி போயிட்டு இருக்கு? Which standard are you first of all? Okay, so compounds பார்த்தீங்கன்னா it's a different types of atom. Okay, it's a different type of atoms in fixed ratio. இது எல்லாமே நம்ம படிப்போம், பட் ஸ்டில் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். வாட் இஸ் காம்பவுண்ட்? 2-3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கணும், ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கணும். இப்போ வாட்டர் எடுத்துட்டேன்னா H2O தான் கரெக்டு. நான் H2.1 1.9 அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அது ஹோல் நம்பராக இருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் காம்பவுண்ட்ஸ். என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? வாட்டர், சுகர், சால்ட். 8th standard. ஓகே திவிதா, சூப்பர். ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்கமிங் லைவ்ஸ் வி ஆர் பிளானிங். ஸோ இப்போ நான் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். பட் உங்களுக்கும் மேட்ரு அரவுண்டர்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஹலோ கைஸ். ஓகே திவிதா, டிஃப்ரெண்ட் நேம், யூனிக் நேம். ஸோ வேறு யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க பார்க்கலாம்? லைவில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சே ஹாய். ஹலோ கைஸ், ஹலோ. ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் முடிச்சாச்சு. எலமெண்ட்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம், காம்பவுண்ட்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் இன் அ ஃபிக்ஸ்டு ரேஷியோ. அதோட சாப்டர் க்ளோஸ். நெக்ஸ்ட் நான் யாருக்கு வரேன்? இம்பியூர் சப்ஸ்டன்சஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? we can say mixtures. Okay, what is impure substances? It is called as mixtures. Okay, ரெண்டு டைப் இருக்கு, homogeneous and heterogeneous. homogeneous பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூனிஃபார்ம் கம்போசிஷன். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்.
என்ன மேம் எப்போ பார்த்தாலும் யூனிஃபார்ம் கம்போசிஷன் இந்த வேர்டு தான் இருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிஃபார்ம் கம்போசிஷன் பார்த்துடலாமா? ஓகே, வெரி பேசிக் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுக்க போகிறேன் பாருங்க. சி, இந்த கண்டெய்னரில் நீங்கள் சுகர் சொல்யூஷன் எடுத்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் வி ஆர் வெரி ஸ்வீட், கரெக்ட் ரைட்? ஸோ லெட்ஸ் டேக் அ சுகர் சொல்யூஷன். அண்ட் தென் இந்த கண்டெய்னரில் பாருங்க, I am going to take a sand in water. Okay, so sand in water எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 1 spoon of sugar solution from the top region இங்கேருந்து எடுக்கிறேன். அப்போ அது எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக தானே இருக்கும், கரெக்டா? இட் இஸ் ஸ்வீட். இதுவே அகைன் 1 spoon of sugar solution எடுக்கிறேன், அது வந்து கீழே இருந்து எடுக்கிறேன். அது எப்படி இருக்கும்? அதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் வெரி சிமிலர், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரெண்டுத்தோட டேஸ்ட்டும் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். பட் இதுவே நல்லா பாருங்க, 1 spoon ஆஃப் லைக் சொல்யூஷன் நான் இங்கேருந்து எடுக்கிறேன். அப்போ மேக்ஸிமம் அதில் என்ன தான் இருக்கும்? நம்மளுக்கு வாட்டர் தான் இருக்கும், கரெக்டா? பிகாஸ் சாண்டுங்கிறது கொஞ்சம் ஹெவி பார்ட்டிக்கல், கீழே போய் செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ வாட் அபவுட் த அதர் ஒன்? இப்போது இதுவே நீங்கள் இங்கேருந்து எடுக்கும் போது யூ வில் கெட் த சாண்ட் ப்ளஸ் வாட்டர், ரெண்டுமே இருக்கும். இதுதான் நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரில் எங்கே இருந்து எடுத்தாலும் உங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட பேர் யூனிஃபார்ம் கம்போசிஷன். இதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன். இன்னொன்று சொல்கிறேன், இங்கே 100 சுகர்னா இங்கேயும் 100 சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து யூனிஃபார்ம் கம்போசிஷன். ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேசும்போது. ஓகே, எஸ். நான் ஹெட்டிரோஜினஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். ஐ எம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? அபவுட் எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. இப்போ டக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹைலைட் பண்ணிட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? cannot be broken down. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், கரெக்ட் ரைட்? which cannot be broken down because already அது ஒரு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். ஆல்ரெடி அது சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும் போது எப்படி ஃபர்தர் அதனால பிரேக் டவுன் ஆக முடியும்? அதுதான் ஸ்டேபிள் ஃபார்மும் கூட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அது அன்ஸ்டேபிளுக்கு மாறாது. H2ங்கிறது ஸ்டேபிள் ஃபார்மு, அது தனியாக ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறாது. ஓகே, ஹோப் திஸ் இஸ் கிளியர், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க? ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நான் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தான் ஹைலைட் பண்ணுறேன். ஐ எம் ஹைலைட்டிங் ஒன்லி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எழுதினீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். cannot be broken down, only one kind of atom. ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ say guys hello. Yes. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த டாப்பிக்கில் we are going to come to atoms and molecules. ஓகே, எஸ். ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க, போர்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷியோர் யூ கேன் ஆஸ்க் இட் ரைட் நவ். ஓகே, ஹலோ கைஸ், எல்லாம் பிஸியாக படிச்சுட்டு இருக்கீங்க போலியே. ஸோ சாட்டில் கமெண்ட்ஸ் யாரும் பண்ணுறது இல்லை, ரைட்? பிஸியாக சீரியஸாக கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கம் டு த ஆட்டம். ஸோ ஆட்டம் அப்படின்னா என்ன? ஓகே, வெரி சிம்பிள், த பேசிக் பார்ட்டிகல்ஸ், கரெக்டா? த பேசிக் பார்ட்டிக்கல். அது என்ன பேசிக் பார்ட்டிக்கல்? சி, ஒரு பில்டிங்ஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மெட்டீரியல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரிக், ரைட்டா? ஸோ அந்த பிரிக் தான் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எந்த ஒரு காம்பவுண்ட், ஓகே, ஸோ யூசஃப், ஹாய் யூசஃப். ஸோ எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கனாலும் அதில் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஆட்டம் இருக்கும். பிகாஸ் வசீகரன், ஓகே, ஹாய் வசீகரன், என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கிறீங்க? விச் ஸ்டாண்டர்ட் ஆர் யூ? ஓகே, எஸ். ஸோ எந்த ஒரு மேட்டருக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் ஆர் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்னால் அது கண்டிப்பாக ஆட்டம் தான். ஓகே, சுகரை எடுத்துக்கோங்க, சுகரில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னால் ஆட்டம், வாட் எவர் இட் இஸ். இந்த பெண்ணோட பேசிக் பார்ட்டிக்கல் ஆட்டம்.
ஸோ இது மாதிரி எல்லா மேட்டர்லேயும் ஒரு பேசிக் பார்ட்டிக்கல்னா ஆட்டம். ஓ சூப்பர். எக்ஸாம் எப்படி போயிட்டுருக்கு? 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? தமிழ் எக்ஸாம் கம்ப்ளீட்டட், கரெக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ ஆட்டம் இஸ் நத்திங் பட் வாட்? This is the fundamental particle present in all the matter. So it's a fundamental particle present in all matter. Okay, so inga enna sollalaamnu paathiralama? The smallest unit. Of course it's a right answer. Super. Yes Basiran. Super. Very good. Keep doing best, okay? So in the exams next English, whatever the subject, okay? So science we will be coming to the live science as well as math. So 8th standard 9th standard just now we started live, another slowly people will come. Oh, English has done very good. Is that today? Innikku da English complete aayirukka? Okay, yes. See, important word highlight pannilama. So enna highlight pannu? Smallest unit of an element. Okay, it is a smallest unit. So வேற கலர் போய்க்கலாமா நம்ம? Yeah, next பாருங்க. So வேற என்ன important word சொல்லலாம்? So அது independent எக்ஸிஸ்ட் ஆகாது. It is not having independent existence because ஒரு individual atom பார்த்தீங்கன்னா it is very small, ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ ஆட்டம் இண்டிவிஜுவலாக இருக்குன்னா அப்புறம் எப்படி மேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகும்? கரெக்டா? ஸோ மேட்டருங்கிறதே இருக்காதுல்ல நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகும்போது தான் நம்மளுக்கு மேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. ஓகே, கீப் இட் இன் மைண்ட். எஸ் காய்ஸ், லெட்ஸ் கம் டு மாலிக்யூல். சி, இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஒன்றும் நம்ம பழசாலாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. சாரி, புதுசாலாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பழசு தான் நம்ம சொல்ல போகிறோம். இங்கே பாருங்க. ஓகே, one is element and another one is what? Another one is compound. So elementனா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? Same type of atom combine ஆகும். What is compound? Compound is nothing but different kind of atoms are combined in the fixed ratio. இந்த word எல்லாம் கரெக்டா எழுதணும். ஓகே, good evening. Yusuf asked you what is called RH factor. Okay guys, next, same kind of an atom and then compound பார்த்தீங்க அப்படின்னா it is a different kind of atom. Okay, yes. Next one. So இது நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. So Yusuf, அதுதான் உங்களோட கொஸ்டினா? Is that only the question? So in chemistry RF value இருக்கு. Okay, RH factor are you asking in chemistry? Because RF valueங்கிறது it is column chromatographyல one of the part. அது even நம்ம இன்னைக்கு பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். We are going to discuss it. Okay, now let's come to the classification of elements. So elements பார்த்தலாமா? மொத்தம் 3 பார்ட் இருக்கு. என்னென்ன? So we have metal, metalloids and then non-metals. Okay, very simple. Metal example என்னென்ன கொடுக்கலாம்? Sodium, potassium, calcium. These are the examples for metal. What about metalloids? Boron, silicon, germanium, arsenic. இது எல்லாமே metalloids. And non-metalக்கு carbon, oxygen. So இத பத்தி டீடைலிங்கா நீங்க படிப்பீங்க. Okay, Yusuf. Superb. What is the next exam, Yusuf? Yeah. Okay, I'm coming to the next one, guys. So next one பார்த்தீங்கன்னா compound. So இதுவுமே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ நான் வந்து பேசிக்கா உங்களுக்கு சொல்றேன். So நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 2 or more atoms. Okay, so 2 or more atoms or elements combine ஆகுது. So they are combining in the fixed ratio. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, English. Oh, fine, good. So என்ன சொல்லிருக்காங்க? Cane sugar. So what is an example?
cane sugar இருக்கு C12H22O11. Okay, so C12H22O11 தான் what is the formula? Sugar ஓட formula, cane sugar. இந்த compoundக்கு இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொல்லலாம்? We can say it is sucrose. Okay, so sucrose, it is cane sugar. I'm coming to the next one, guys. Okay, difference between elements and compounds. So சுத்தி அதே தான் கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா? difference between எப்பயுமே ரொம்ப important. கண்டிப்பா இதுல இருந்து questions கேட்டிட்டே இருப்பாங்க. So please focus. Okay, so let's come to the question. So இங்க என்னது? It is made up of only one kind of atom. ஆனா இங்க பாத்தீங்கன்னா more than one kind of atom. கரெக்ட்டா? So what we can say? We can say more than one kind of atom. இங்க பாருங்க, the smallest particle that retain all its property. See, very simple. இப்போ நான் வந்து hydrogen இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Hydrogen which is made up of two hydrogen atoms. H2. Hydrogen சொல்லிட்டாலே நம்ம என்ன சொல்லணும்? We should talk about H2. அப்போ H2ல எத்தனை hydrogen atom இருக்கு? So hydrogen bond hydrogen. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியோ அதோட ப்ராப்பர்ட்டி தான் இங்க இருக்கும் நம்மளுக்கு, ரைட்டா? அப்போ அந்த ஆட்டம் தனியா இருந்தாலும் சரி, or else molecule which means that elemental form, hydrogen ஆட்டமா இருந்தாலும் சரி இல்ல H2ஆ இருந்தாலும் சரி, அதோட ப்ராப்பர்ட்டி மாறாது. What is the meaning of retain? Okay, what is the meaning of retain? Superb, Yusuf, good. What is the meaning of retain? அதோட ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னா till last வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்கே நான் எடுப்பேன் மேம். அப்போ நான் வந்து அதை ரீடைன் பண்ணுறேன், கரெக்டா? ஸோ அதுதான் ரீடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன ஆகாது? there is no change. The smallest particle that retains, மாறாது. But what about here? So the smallest particle that retain all its property is the molecule. So இங்க என்ன சொல்றாங்கன்னா moleculeக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ஆட்டம்க்கு. ஓகே, ஆட்டம்க்கு. இங்க it is molecule. And next point again சொன்னதே தான். ஸோ இங்க என்ன பண்ண முடியாது? It cannot be broken down. But இங்க என்ன பண்ணலாம்? Can be broken down. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? Can we go example? Yes, Yusuf, நீங்க எவ்வளோ மார்க்ஸ், லைக் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு கேட்க வேண்டாம். ஓகே, ஃபைன். See, உங்களுக்கு லைக் படிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கா? or else tell me about yourself so that I can give a motivation. Cannot broken. Super. Cannot broken. Good. Yes. Coming to the next one, guys. Mixtures. ஸோ இப்போ வந்து பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. I'll give you one example. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் போயிடலாமா? இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட H2ன்னு இருக்குது. அந்த H2 யூஸ்வலாக அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. பிகாஸ் H2 இஸ் அ ஸ்டேபிள் ஒன். ஓகே, வி கேனாட் பி broken easily. ஹையர் கிளாஸஸ் போகும்போது நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிப்பீங்க. பட் ரைட் நவ் எலமெண்ட்ஸ் கேனாட் பி broken. பட் இதுவே நீங்கள் வாட்டர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டருக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கும் போது இந்த வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா H2 + ½ O2 நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அகைன் பாருங்க, நான் வெறும் ஆக்சிஜன் எழுதலை. வை? பிகாஸ் சிம்பிளாக நான் ஆக்சிஜன் எழுதினேன் அப்படின்னா விச் இஸ் அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். ஸோ தெர் ஆர் ஃபியூ ஆட்டம் which exist in diatomic state. 2 ஆட்டமாக மட்டும்தான் இருக்க முடியும், ரைட்? 9 டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஓகே, see, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். இது வந்து லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற திங். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, இது வந்து ரியலாக மோட்டிவேஷன் தான் இருக்குமான்னு? எஸ், இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணணும். ஓகே, ஸோ மார்க் வாங்கிறது தான் நீங்கள் வந்து உங்களோட ஒரு இம்பார்ட்டண்ட் கோலாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ இவங்க கேட்பாங்க, அவங்க கேட்பாங்க, அதுக்கு மார்க் வாங்குறங்கிறது வந்து செகண்டரி தான், ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டடி வெல், ஐ ஹாவ் டு ஸ்கோர் வெல். ஸோ அப்போ தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும், ஆர்எல்ஸ் நல்ல ஒரு குரூப் கிடைக்கும், கரெக்ட், ரைட்? அதே மாதிரி 11th போகும்போது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன குரூப் பிடிச்சிருக்கோ அது எடுங்க. பேரண்ட்ஸ் கம்பல்ஷனுக்காக வேண்டி டோன்ட் டேக் ஃபஸ்ட்டு குரூப் ஆர் செகண்ட் குரூப். ஓகே,
உங்களுக்கு ரியலாகவே ஃபஸ்ட் குரூப் பிடிச்சிருந்ததுன்னா டேக் இட். ஆர்எல்ஸ் இல்லை ஐ எம் வெரி குட் இன் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கோ வித் அக்கௌண்ட்ஸ், நத்திங் ராங் இன் தட். ஸோ குரூப்ஸ்னாலலாம் வந்து நான் வந்து லைக் ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்க தான் பெரிய ஆள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு திங் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, ரைட்டா? ஸோ டிஸ்ட்ராக்ஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? வெரி சிம்பிள். ஸோ உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் கிளியராக இருக்கணும். ரொம்ப நேரம் புக் வச்சுட்டே இருக்கிறது வந்து ஸ்டடீஸ் கிடையாது. ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதை எப்படி படிக்கலாம் 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸை? லிட்டரலாக நீங்கள் ஒரு எவ்ரி 30 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் எவ்ரி 30 மினிட்ஸ் எடுக்கிற பிரேக்கு இன் பிட்வீன் 5 மினிட்ஸாக தான் இருக்கணும். 30 மினிட்ஸ் உட்காந்து படிங்க, 5 மினிட்ஸ் இன் பிட்வீன் வாக்கிங் போங்க. ஓகே, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு எனர்ஜெட்டிக் சாங் கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ட்ரா பண்ணணும்னா ஜஸ்ட் டூ ட்ராயிங். ஓகே, அது இல்லாமல் அந்த 5 மினிட்ஸில் நான் ரீல்ஸ் பார்த்துட்டு வரேன்னா நோ. ஓகே, ஸோ லைக் அப்படி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும். ஆர்எல்ஸ் அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணணும்? கண்ணாடி தான் போடணும். ஓகே, ஷுர் டெஃபினெட்லி வசீகரன் 100%. ஓகே, ஸோ அதனால என்னோட ஃபோக்கஸ், என்னோட டிப் என்ன அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து படிங்க. அது இஃபெக்டிவாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து புக்கை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஐடியா வந்து வேற எங்கேயோ இருக்கும், அவங்களோட மைண்டு வந்து வேற எங்கேயோ இருக்கும். அது லிட்ரலி வேஸ்ட்டு. எதுக்கு நான் 3 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கணும்? அந்த 3 ஹவர்ஸை நான் 30 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் 2.5 ஹவர்ஸில் நான் நல்லா சாப்பிட்லாம். இல்லை நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஈவன் லைக் டிவி கார்ட்டூன் பார்க்கலாம். கரெக்ட், ரைட்? அதனால ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறது தான் படிக்கிறதுன்னு கிடையாது. ஓகே, நீங்கள் உட்காந்துருக்கிற டைம் ஸ்டடியிங் டைம் அப்படின்னா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எதனால? ஏன்னா ரிமைனிங் இருக்கிற 2.5 ஹவர்ஸில் நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். கரெக்ட், ரைட்? ஹலோ அர்ஜுன், வெல்கம். ஹலோ காய்ஸ், அர்ஜுன் என்ன கிளாஸு? ஸோ யாரெல்லாம் புது சப்ஸ்கிரைபர் வரீங்களோ, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்களோ, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், சூப்பர் வசீகரன். ஓகே, சரி நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லைவ் எல்லாம் அப்கமிங்ஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக வசீகரன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷுவராக வந்து நீங்கள் கேட்கலாம். ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே எடுத்து வச்சுட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணி வைங்க. ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் கண்டிப்பாக லைவில் வந்து எடுக்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் எய்ம் வசீகரன்? எவ்வளோ எடுக்கிறதா நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஓகே, சூப்பர். நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்ஜுன் எங்க ஆலக்கானோஸ் A1 B2ல வச்சிருக்காங்க. மேம் யூசப் வசீகரன் போயிட்டான். இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஓகே, ஸோ இதான் காய்ஸ். ஸோ படிக்கும் போது இருக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டா ரிமைனிங் டைம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். சும்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் புக்கை வச்சுட்டே இருக்கிறனால ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ 3 ஹவர்ஸ் படித்தோம், 4 ஹவர்ஸ் படித்தோமா, கெத்தாக படிச்சுட்டு அதுக்கடுத்து இருக்கிற வேலையை ஆரம்பிச்சிடணும் நம்ம, ரைட்டா? ஓகே, ஸோ வெளியில் போய் விளாடுறது, கிரிக்கெட் விளாடுறது, நத்திங் ராங் இன் தட். ஓகே, ஜஸ்ட்டு மொபைலை மட்டும் பார்த்துட்டு உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், இட் இஸ் வேஸ்ட்டு. எதனால வேஸ்ட்டு? பிரெயினும் வேஸ்ட் ஆகுது, கண்ணும் போயிடுது, ஸ்பெக்ஸ் தான் நம்ம போடுற மாதிரி இருக்குது. அதனால மேக்ஸிமம் வெளியில் போயே விளாடுங்க. இந்த மொபைலை வச்சுட்டுலாம் உட்காராதீங்க. தட்ஸ் மை சீரியஸ் அட்வைஸ். யூசப் ரெண்டுமே ஒரே ஐடியில இருந்து தான் மெசேஜ் வருது, ஒரே பிக் தான் இருக்குது. இப்போ இதில் யார் யூசப், யார் வசீகரன்? ஓ, 2 பேரா நீங்கள்? ட்வின்ஸா? இஸ் தட் ட்வின்ஸ் பீப்புள் ஆர் வாட்சிங்? ஓகே, 480 plus, very good marks. ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஸோ ரீசெண்டாக இப்போ நான் பார்த்த ரீல்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, உங்களுக்கு ஒன்று வந்து நீங்கள் நினைக்கிறீங்க, அது நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக நினைக்கணும். ஸோ என்னால் முடியும், ஐ கேன் டெஃபினெட்லி டேக் 480 plus. அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹாஸ் லாட் ஆஃப் பவர்ஸ். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட், நான் இன்றைக்கி ஒரு நாள் நான் 480 plus எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு அடுத்த நாள் நான் வேறு ஏதோ வேலை பார்த்துறேன்லாம் இல்லை. மனசில் அதை எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஆக்ஷனில் காமிக்கலை, ஆனால் அந்த 480 வந்து தாட்ஸ் எந்த அளவுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கோ. ஓ, ஹாஸ்டல்கா? ஓகே,
ஸோ எந்த அளவுக்கு தாட்ஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆக்டிவிட்டியை வந்து ஷுவராக நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ எனக்கும் அது மாதிரி ஒரு தாட் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. லெட்ஸ் see whether God is giving that plan. Okay? Okay, so manifestation. ஸோ நல்லா வந்து லைக் கண்டிப்பாக மனசுலேருந்து நினச்சிட்டே இருங்க, இது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் லைக் தட் நினச்சா பத்தாது, ஒர்க் பண்ணணும். பட் நீங்கள் நினைக்கிறது ஒர்க் பண்ண வைக்கும். நீங்கள் டெய்லி 480 நினச்சிட்டு இருக்கிறது அது ஃபார் ஷியோர் உங்களை ஒர்க் பண்ண வைக்கும். பிலீவ் மீ. ஓகே, எஸ். இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாமா? எஸ் guys. வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, மிக்சர்ஸ்னா என்னது? இட் இஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்சஸ். கரெக்டா? ஓகே, வாட் இஸ் இட் கால்ட்? இட் இஸ் கால்ட் ஆஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்சஸ். எவ்வளோ டைப் ஆஃப் மிக்சர் இருக்கு? 2 டைப் ஆஃப் மிக்சர், ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்டிரோஜினஸ். கரெக்ட், ரைட். என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்க? 2 or more kind of elements or compounds இருக்கும், ஆனால் மிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். அண்டர்லைன் திஸ் வேர்டு. ஓகே, இட் இஸ் அ மிக்ஸ்டு ரேஷியோ. ப்ராப்பர் ரேஷியோவில் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட். ரைட்டா? மிக்ஸ்டு ரேஷியோவில் இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் மிக்சர்ஸ். வெரி சிம்பிள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வி வில் கம் டு த ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்டிரோஜினஸ். ஓகே, ஹோமோஜினஸ் ஹெட்டிரோஜினஸ் பார்த்துடலாமா? இல்லை, இது பார்த்துட்டே வரலாம். ஓகே, ஸோ இப்போ மிக்சரையும் காம்பவுண்டையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். காம்பவுண்டும் சரி மிக்சரும் சரி, இட் இஸ் மேட் ஆஃப் 2 or more டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம். பட் ஸோ இந்த மிக்சர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரேஷியோ கிடையாது. பட் காம்பவுண்டுக்கு ஒரு மிக்ஸ்டு ரேஷியோ இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இட் கண்டைன்ஸ் 2 or more சப்ஸ்டன்சஸே மிக்ஸ் ஆகிருக்கும். சுகரு, அந்த சுகருக்குள்ளே நான் சால்ட்டு போடுறேன், அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸே வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் இதுவே காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்சஸ் தான். ஆனால் அதில் என்ன இருக்கும்? 2 or more ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, என்ன இருக்கும் நம்மளுக்கு? பை பை, டேக் கேர், ஸ்டடி வெல். 480 டெய்லி நினச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக 480 வாங்கிடலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ சிங்கிள் சப்ஸ்டன்சஸ். ஆனால் அங்கே 2 or more ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம்? வி கேன் சே the constituent may present in any proportion. எந்த ப்ரொபோர்ஷனில் வேணால் இருக்கலாம், நம்ம சொல்லியாச்சு. ஆனால் இங்கே எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி அ டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஸோ கண்டிப்பாக டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் தான் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து என்னது? ஸோ தே ஷோ ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து சுகர் மிக்ஸ் ஆகிருக்கு, சால்ட்டு மிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன டேஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு? சுகரோட டேஸ்ட்டும் இருக்கும், சால்ட்டோட டேஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ சுகரோட டேஸ்ட்டும் இருக்கும், சால்ட்டோட டேஸ்ட்டும் இருக்கும். பிகாஸ் 2 சப்ஸ்டன்ஸும் இருக்காங்க. ஆனால் இதுவே காம்பவுண்டில் பாருங்கள், they do not show the properties of constituent element. இதுக்கு ஹையர் கிளாஸில் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ H2 + O2 இது 2 மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது தான் வாட்டர். கரெக்டா? ஆக்சுவலி இந்த வாட்டர் நான் காம்பவுண்டுன்னு சொல்லலாம். ஆனால் H2 is an element, oxygen is an element. வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் இது. இந்த 2 கேஸ்மே பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் சே தே ஆர் இன்ஃப்ளேமபிள். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணும்? ஈஸியாக ஃபயரை வந்து கேட்ச் பண்ணிடும். தே ஆர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃபயர். ஓகே, கண்டிப்பாக ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் தே ஆர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃபயர், பெஸ்ட் ஃபியூவல். ரைட்டா? பட் வாட்டர் என்னது? தே ஹேட் ஃபயர். அப்போ இங்கே எலமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் அது 2 சேர்ந்து கிடைக்கிற காம்பவுண்டுக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க they do not show the properties of constituent element. இது ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணுது, இது ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா வாட்டரும் ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் கிடையாது. இதுதான் காம்பவுண்ட். ஓகே, now இந்த காம்பனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி. இதை கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே, பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். என்னென்னலாம் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு? ஹேண்ட் பிக்கிங் மெத்தட், வினோயிங் மெத்தட். இந்த மெத்தடில் வச்சு நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் காம்பவுண்ட், ஈவன் அது இல்லாமல் கிறிஸ்டலைசேஷன் டெக்னிக், சப்ளிமேஷன் டெக்னிக்ஸ், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ எப்படி தான் செப்பரேட் பண்ண முடியும்? ஒன்லி பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு மட்டும்தான் we can separate it. Okay, so that's all very 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 simple. So first point என்ன கொடுத்துருக்காங்க? 2 or more substance, ஆனால் இங்கே single substance. next point என்ன இருக்குன்னு பாருங்க. same proportion இருக்கும், ஆனால் இங்கே mixed proportion இருக்கும், இங்கே வந்து same proportion இருக்கும். and next ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃபர் ஆகாது, பட் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் மெத்தட்னால செப்பரேட் பண்ணலாம், அண்ட் தென் இங்கே கெமிக்கல் மெத்தட்னால செப்பரேட் பண்ணலாம். ஓகே, நவ் லெட்ஸ் கம் டு மிக்சர்ஸ். ஸோ அந்த மிக்சர்ஸில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்துடலாமா? 2 டைப், ஹோமோஜினஸ், ஹெட்டிரோஜினஸ். வாட் இஸ் ஹோமோஜினஸ்? ஹோமோ அப்படின்னால என்ன மீனிங்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோமோ? எஸ் கைஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோமோ? ஹோமோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா it is same. Okay, அப்போ same type of solutions இருக்கு அப்படின்னா it's called as homogeneous. Same type. Okay, heterona என்னது? It is different. Already நம்ம பார்த்ததுதான். Sugar solution is homogeneous. Okay, எதனால? Because it is uniform composition. Heterogeneous non-uniform composition. அதையுமே further classify பண்ணிருக்காங்க பாருங்க. One is called true solution and another one is called alloys. What does mean by true solution? True solution அப்படின்னா அங்க particle size எப்படி இருக்கணும்? It should be less than 1 nanometer. அது என்ன மேம் particle size அப்படி இப்படின்னா? Very simple. சுகர் எடுத்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்களா? அந்த சுகர் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியுதா? இல்ல. ஸோ அந்த சுகரோட சைஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பார்ட்டிகல் சைஸ்ன்னு சொல்றோம். சுகர் வாட்டர்ல சுகர் பார்ட்டிகல் சைஸ், சால்ட் வாட்டர் எடுத்தீங்கன்னா சால்ட் இஸ் பார்ட்டிகல் சைஸ். கரெக்ட், ரைட்? அப்போ அந்த பார்ட்டிகளோட சைஸு லெஸ் தேன் 1 நானோமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சே வாட்? இட் இஸ் ட்ரூ சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும்? லெஸ் தேன் 1 நானோமீட்டர். அலாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலாய்ஸுங்கிறது யூஸ்வலாக எங்கே வரும் அப்படின்னா மெட்டல்ஸ், மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸுக்கு அலாய்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து 22 கேரட் கோல்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கோல்டு வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். இந்த 22 கேரட் கோல்டில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 22 பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டாக இருக்கும், பேலன்ஸ் இருக்கிற 2 பார்ட்ஸ் வந்து காப்பராக இருக்கும். இதுதான் அலாய். ஸோ அலாய்ங்கிறது இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், ஈவன் நான் மெட்டல் கூட இருக்கும். இது ஒன் ஆஃப் த குட் கொஸ்டின் காய்ஸ். ஓகே, நான் மெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு அலாய் கேட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லலாம். அண்ட் அதில் என்ன நான் மெட்டல் இருக்குன்னா கார்பன் இருக்கு. ஓகே, என்ன நான் மெட்டல் இருக்கு? கார்பன் இருக்கு. நவ் சஸ்பென்ஷன் என்னது? சாண்ட் இன் வாட்டர். ஓகே, வாட் இஸ் கொலாய்ட்ஸ்? கொலாய்ட்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெல். ஓகே, ஜெல் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொலாய்ட்ஸுக்கு. நிறைய டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த பார்ட்டிகல் சைஸ். ஓகே, இதோட பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோ இருக்கணும்? லெஸ் தேன் 1 நானோமீட்டர் இருக்கணும். ஓகே, லெஸ் தேன் 1 நானோமீட்டர். ஓகே, இதோட பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோ இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? சஸ்பென்ஷன் தானே, that will be greater than 1000 நானோமீட்டர் இருக்கணும். இதுவே கொலாய்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா this is from 1 nanometer or 100 nanometer to 1000 nanometer. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஐம் பேஸ்ட் ஆன் த பார்ட்டிகல் சைஸ் வச்சு தான் இப்படி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஹோமோஜினஸ்லாம் நம்ம பேசியாச்சு. யூனிஃபார்ம் கம்போசிஷன், சால்ட் வாட்டர், சுகர் வாட்டர், சால்ட் அண்ட் சுகர் வாட்டர், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? We can give an example for homogeneous. What is heterogeneous? Yeah, okay, cornflakes. So, okay, yes, a small interruption.
Hello guys, a small network issues, we will start again. Okay, yeah. So heterogeneous பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்காங்க, சாண்ட் அண்ட் வாட்டர், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அகைன் இங்கே மிக்சர்ஸுக்கு எப்படியெல்லாம் செப்பரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹெட்டிரோஜினஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஹெட்டிரோஜினஸில் எப்படி இருக்கு? சாலிட் அண்ட் சாலிட். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் நீங்கள்? ஸோ வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ். ஓகே, ரைஸில் வந்து ஸ்டோன் இருக்குது. ரைஸும் ஒரு சாலிடு, ஸ்டோனும் நம்மளுக்கு சாலிடு. இது மாதிரி ரெண்டு சாலிட் இருக்கும் போது எப்படிலாம் செப்பரேட் பண்ணலாம்? யூ கேன் டூ ஹேண்ட் பிக்கிங், சீவிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளார். ஓகே, ஃப்ளார் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் ஃப்ளவர். ஓகே, ஃப்ளார் லைக் கோதுமை மாவு ஆர்எல்ஸ் ராகி மாவு இதெல்லாம் இருக்கும் போது ஸோ அதில் நம்மளுக்கு சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. அதையும் எப்படி பண்ணலாம்? ஸோ சீவிங் பண்ணலாம். கரெக்டாக. வினோயிங் என்னது? அந்த அரிசியில் வந்து மேலே ஒரு உம்மின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ மேலே வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கும். ரைட். ஸோ அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வினோயிங். அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைக் சின்னதாக இருக்கும் போது ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கைஸ் ஹவ் பிளேட் இட். ஓகே, ஸோ சாண்டை அதில் வந்து கீழே மேக்னெட்ஸ் வச்சு ஸோ அதில் இருக்கிற மேக்னெட்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ தட் இஸ் அ மேக்னெட்டிக் செப்பரேஷன். அண்ட் தென் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? கேஸாக மாறணும். அண்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் கேஸாக மாறக்கூடாது. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலிங்காக படிக்க போகிறோம். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட். இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்? செடிமெண்டேஷன், டீகன்டேஷன், லோடிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன்ஸ். இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் செப்பரேஷன் டெக்னிக்கில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இன் டீடைலிங்காக பார்த்துடலாம் எல்லாத்தையுமே. எஸ், சப்ளிமேஷன்ஸ். ஸோ சப்ளிமேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கால் சப்ளிமேஷன்ஸ்? வெரி சிம்பிள். எப்பயுமே ஒரு செப்பரேஷன் டெக்னிக் பண்ணும்போது, ஹலோ கைஸ், ஹவு மெனி ஆஃப் யூ கைஸ் ஆர் இன் லைவ்? குட் ஈவினிங். யார் லைவ்ல இருக்கீங்களோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ் கைஸ். ஸோ சப்ளிமேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு சாலிட் கேஸாக மாறணும் வித்தவுட் கம்மிங் இன்டு லிக்விட் ஸ்டேட். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு மெட்டீரியல் மிக்ஸ் ஆகிருக்கு. ஐ வாண்ட் டு செப்பரேட் த மெட்டீரியல்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மெட்டீரியலுக்கு வந்து சப்ளிமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அண்ட் இன்னொரு மெட்டீரியலுக்கு சப்ளிமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. ஓகே, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? வி ஹாவ் அ பர்னர். ஓகே, ஸோ பன்சன் பர்னர் இருக்குது. ஸோ ஹீட் பண்ணுறோம். வாட் இஸ் இட் கால்டு? திஸ் இஸ் கால்ட் அஸ் சைனா டிஷ். ஓகே, அண்ட் இங்கே என்ன வச்சுருக்காங்க? இன்வெர்டட் ஃபனல் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே என்ன இருக்குது? காட்டன். ஸோ ஏன் காட்டன் பிளக்? காட்டனை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிகாஸ் நம்ம வந்து கேஸாக தானே கலெக்ட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த சப்ளிமேஷன் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகிடும்? கேஸாக மாறிடும். அப்போ கேஸாக மாறும்போது அதை கலெக்ட் பண்ணி வைக்கணும்ல நம்ம. ஸோ அதனால தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கன்சிடர் இந்த ப்ளூ கலருக்கு தான் லைக் இட் இல் கன்வெர்டட் இன்டு சப்ளிமேஷன். ஓகே, இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிடலாமா? இதில் வேற ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்குது, பட் அதுக்கு சப்ளிமேஷன் ப்ராப்பர்ட்டி இல்லை. இப்போ நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் கேஸாக மாறி அந்த கேஸு அகைன் நம்மளுக்கு சொலிடிஃபை ஆகி இங்கே இருக்கிற ஃபனலில் டெபாசிட் ஆயிரும். கரெக்ட், ரைட்? ஆஃப்டர் இங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில் போயாச்சு. இப்போது நம்ம கிட்ட ரெசிடியூ வந்து ஒன்லி ரெட் கலர் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போ ரெட் கலர் யாரு? ரெட் கலர் நான் சப்ளிமபிள் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ் யாரு? சப்ளிமபிள். ஸோ அது கேஸாக மாதிரி இங்கே நம்மளுக்கு டெபாசிட் ஆயாச்சு. அண்ட் ரெட் கலர் நான் சப்ளிமபிள் டெபாசிட்டட் இன் த வாட்ச் கிளாஸ். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். நவ் லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். இதில் அதே கான்செப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? அயடன், camphor,
அயோடைன், camphor, அமோனியம் குளோரைட், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? சப்ளிமபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. யாராவது ஒருத்தர், ஐ திங்க் 2 people are watching, any one of you can you give சப்ளிமேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதர் than this? அயோடைன், camphor, அமோனியம் குளோரைட் இல்லாம வேற என்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்க சப்ளிமேஷனுக்கு கொடுக்கலாம்? ஓகே, so I'm coming to the next one. Centrifugation. Centrifugation is very simple. First ஒரு செப்பரேஷன் டெக்னிக் நீங்க படிக்கிறீங்கன்னா அது எங்க அப்ளை ஆகும் தெரிஞ்சுக்கணும். இந்த சென்ட்ரிஃபிகேஷன் எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஃபைன் பவுடர்ஸ். ஓகே, அண்டர்லைன் திஸ். என்னது? ஃபைன் இன்சால்யூபிள் சாலிட். ஓகே, ஃபைன் இன்சால்யூபிள் சாலிட் ஃப்ரம் அ லிக்விட் மிக்சர். இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? It is called as centrifugation technique. Okay, so இது என்ன ஆகும்? What is the process basically? So இதான் centrifugation machine. இதில் ஒவ்வொரு டெஸ்ட் டியூபும் நம்ம என்ன பண்ணலாம்? we can place one test tube. அதில் நீங்கள் என்ன பார்ட்டிக்கலை, ஓகே, ஸோ அந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபைன் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அது எல்லாமே நான் வந்து இந்த டெஸ்ட் டியூப்பில் வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ நம்ம இந்த மெஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு RPM செட் பண்ணுவோம். வாட் இஸ் RPM? இட் இஸ் ரொட்டேஷன் பெர் மினிட். ஓகே, ஸோ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ரொட்டேஷன் நடக்கும்? ஈவன் ஒரு நிமிஷத்தில் 5000 6000 ரொட்டேஷன்லாம் கூட நம்ம இந்த மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா it is acting based on the centrifugal force. What is centrifugal force? ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அது வந்து கீப் ஆன் ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த ஃபைன் பவுடர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஈஸியாக செட்டில் டவுன் ஆகிடும். ஓகே, வாட் இஸ் அ பிரின்சிபல்? Principle is a centrifugal force. See, so principle is a centrifugal force. So அந்த centrifugal force இருக்கும் போது அந்த ஃபைன் சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெபாசிட் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வாட் இஸ் RPM? ரொட்டேஷன் பர் மினிட். ஸோ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் இருக்கு? ஓகே, ஜென்ரலாக எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸில், மில்க் பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸில் எல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? டு செப்பரேட் த க்ரீம் ஃப்ரம் மில்க். ஓகே, ஸோ க்ரீம் எப்படி இருக்கும்? இட்ஸ் அ லைட் வெயிட் பார்ட்டிக்கல். ரைட்டா? ஸோ க்ரீம்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. Now let's come to the next one. So to squeeze out the water from wet cloth. So இது படிச்சோமே என்ன ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு? ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினில் இருக்கிறதுமே சேம் டெக்னிக் தான். ஓகே, now and then pathological laboratories. ஓகே, ஸோ எதுக்கு pathological laboratories-ல யூஸ் பண்ணுறாங்க? to separate the blood cell from blood sample. ஓகே, ஸோ blood cell from blood sample இது எல்லாத்துக்குமே வந்து centrifugation technique is very helpful. ஓகே, ஸோ 3 uses தான். ஒன்று cream from milk, செகண்ட் uses எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ wet cloths from the dry, ஸோ dry cloths from the wet cloth. ஓகே, and next one என்ன சொல்கிறாங்க? we can go for pathological laboratories. ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. யா, I'll come to the solvent extraction. இப்போ எப்படி இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னாலே ஃபைன் பவுடர்ஸ்க்கு, ஃபைன் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இதுவே சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டூ இம்மிசிபிள் லிக்விட். வெரி பேசிக் கான்செப்ட் கைஸ், வெரி வெரி பேசிக் கான்செப்ட். இம்மிசிபிள் லிக்விட்னா என்ன? ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது. இது எங்கே படிச்சிருக்கீங்க? ஆயில் அண்ட் வாட்டர். இம்மிசிபிள் லிக்விட்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது என்னது? இட் இஸ் ஆயில் அண்ட் வாட்டர். அப்போது ஆயில் அண்ட் வாட்டர் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எப்படி செப்பரேட் பண்ணுறாங்கன்னா பை யூஸிங் த டிஸ்டிலேஷன், நாட் டிஸ்டிலேஷன், இட் இஸ் கால்ட் ஆஸ் த செப்பரேட்டிங் ஃபனல். ஓகே, ஸோ செப்பரேட்டிங் ஃபனல் வச்சு தான் டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்க. என்ன மெத்தட்? வெரி சிம்பிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் difference in solubility of two immiscible liquid in a suitable solvent. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஆயில் அண்ட் வாட்டரை செப்பரேட் பண்ணுறது கிடையாது. ஓகே, உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வந்து மேஜர்லி வாட்டர் சால்யூபிள். ஓகே, அதில் ஒரு சில காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வந்து இம்பியூரிட்டிஸ். ஓகே, தட் வில் டிசால்வ் ஒன்லி இன் ஆயில். அப்படி வச்சுக்கலாம். அப்போது நான் அந்த காம்பவுண்ட் எடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த செப்பரேட்டிங் ஃபனல்குள்ளே போட்டாச்சு. எப்படி இருக்குது செப்பரேட்டிங் ஃபனல்? ஸோ பாருங்கள்,
this is a picture. Okay, almost ஒரு cone shapeல இருக்கு. So இதுதான் நம்மளுக்கு என்னது, this is called as stopper. So இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அங்கே என்னென்ன ஆட் பண்ணுறோம், ஆயில் ஆட் பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் so we are adding the our compound. So அந்த compound எப்படி இருக்கு, I'll consider this is actually red color. Okay, இந்த red color எல்லாம் water soluble. So waterல என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, soluble ஆயிடுச்சு. And balance இருக்கிற impurities சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த impurities எதில் மட்டும்தான் dissolve ஆகுது, that is dissolving only in the oil. அப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட ரெண்டுமே ஒட்டுக்கா இருந்தது. பட் இந்த செப்பரேட்டிங் ஃபனல்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுறதுனால இட் இஸ் கம்மிங் டு த வாட்டர் லேயர். அண்ட் அந்த க்ரீன் கலர் பார்ட்டிகல்ஸ் தான் இம்பியூரிட்டிஸ். அதனால தான் நான் கம்மியாக ரெண்டு காமிச்சிருக்கேன், ரைட்டா? ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் நம்மளுக்கு ஆயில் லேயர் போய்க்கும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் சால்யூபிலிட்டி of two immiscible liquid in a suitable solvent. Okay, so ரெண்டு immiscible liquidsல நம்மளுக்கு தேவையான காம்பவுண்ட் எங்க டிசால்வ் ஆகுது, இந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகுது. ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு மேஜர் ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்கு. Alright, so here we have a major compound. Okay, so impurities ஆயில்குள்ள போயாச்சு. Now for example water and oil. So solvent extraction எங்க யூஸ் பண்றாங்க, pharmaceutical. Okay, which means that என்னது நம்மளுக்கு tablets, petroleum industries, இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா they are using the separating funnel. Okay, now let's go to the next slide. Okay, simple distillation, very basic. Okay, இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா miscible liquids. எங்க யூஸ் பண்றாங்க, miscible liquids. அங்க என்ன படிச்சோம், immiscible liquid. இங்க என்ன படிக்கிறோம், it is miscible liquid. அப்போ obtaining, of course நம்ம pure liquids தான் எடுப்போம், ரைட்டா? அந்த pure liquids எங்க இருந்து கிடைக்கும் நம்மளுக்கு, from miscible liquids. We can write it as, okay, from miscible liquids. Okay, so from miscible liquids. இதுக்கு முன்னாடி படிச்சது immiscible, இங்க நம்ம படிக்கிறது miscible liquids. ஸோ அந்த miscible liquidலேருந்து எனக்கு தேவையான pure liquid செப்பரேட் பண்ணுறது தான் என்ன ப்ராசஸ், இட் இஸ் கால்ட் as simple distillation. இந்த distillation ப்ராசஸில் ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஓகே, என்னென்னு பாருங்க, evaporation and condensation. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் we will come at later. நம்ம டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டயக்ராம் வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்டு, இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிக்விட்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் பாய்லிங் பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக மோர் தேன் 25 கெல்வினாக இருக்கணும். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுறீங்களா, த பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி மோர் தேன் 25 கெல்வினாக இருக்கணும். ஸோ தட் த சிம்பிள் டிஸ்டிலேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, எஸ். ஸோ இது எங்கே சொல்கிறாங்க, சீ வாட்டர் வந்து, so seawater in many countries is converted into drinking water by distillation. Okay, so seawater வந்து உங்களுக்கு தெரியும் salty-ஆ இருக்கும், அதில் drinking water வந்து நம்ம prepare பண்ணுறது through distillation தான். Okay, and even deionized water இந்த யூபிஎஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? அந்த யூபிஎஸ்ல யூஸ் பண்ணுற சொல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கிடைக்கிறது தான். ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராசஸ். வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், வி ஆர் டேக்கிங் த மிக்சர். இந்த மிக்சரில் என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஸோ நம்மளுக்கு தேவையாக இருக்கிற ரெண்டு லிக்விட்ஸ், விச் மீன்ஸ் தட் லிக்விட் ஏ அண்ட் லிக்விட் பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று நம்மளுக்கு தேவை, இன்னொன்று வேண்டாம். ஓகே, அண்ட் பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், மோர் தேன் 25 கெல்வினாக இருக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரெண்டு லிக்விட் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஏ லிக்விட் அண்ட் தென் பி லிக்விட். ஸோ பி லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட்டு நான் வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிறேன். ஏ லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட்டு ஒரு 75 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, என்ன நடக்கும்? ஓகே, ஸோ யூ ஹாவ் அ 2 காம்பனன்ட்ஸ், அதனால தான் அதுக்கு பேர் மிக்சர், ரைட்டா? இதை நம்ம செப்பரேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஐ ஹவ் டேக்கன் அன் ஆர்பி, ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் எடுத்தாச்சு, அதை ஹீட் பண்ணுறேன். ஏயோட பாய்லிங் பாயிண்ட் 75, பியோட பாய்லிங் பாயிண்ட் 150. அப்போ என்ன நடக்கும்,
A ஈஸியாக பாயில் ஆகி கேஸாக மாறிடும். என்ன காரணம்? பிகாஸ் ஏயோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு கேஸ் ஏ மட்டும் இந்த கண்டென்சர் வழியாக வரும். ஓகே, வாட் இஸ் இட் கால்ட் ஆஸ்? திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ கேஸ் ஏ. ஓகே, நம்ம ஹீட் கொடுத்தனால லிக்விடாக இருக்கிற ஏ மாலிக்யூல்ஸ் எல்லாம் கேஸாக மாறிடுச்சு. ஓகே மேம், தட் இஸ் ஃபைன். ஸோ இதோட பேர் என்னது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கால்ட் அஸ் கண்டென்சர். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வெரி சிம்பிள், கண்டென்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேஸாக இருந்தால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும், கரெக்டாக? அப்போ நான் அதை அகைன் என்னவா மாற்றணும்? லிக்விடாக மாற்றணும். ஸோ கேஸ் டு லிக்விடோட ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டென்சேஷன். ஸோ இந்த கண்டென்சேஷன் நடக்கணும் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு கிவ்? ஸோ அங்கே நம்ம கூல் டவுன் பண்ணணும், டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும், ரைட்டா? ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த கண்டென்சரை யூஸ் பண்ணுறோம். பேசிக்கலி இந்த லைன் உங்களுக்கு தெரியுதா? ஒரு டேஷ்டு லைன், அது வந்து ஒரு ஸ்மால் டியூப். அண்ட் தென் இது வந்து வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி லைக் வாட் டு சே, ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு 2 பைப் வச்சுருக்கீங்க. ஓகே, யூ கேன் கன்சிடர் இது ஒரு பிவிசி பைப், ஒரு பெரிய பிவிசி பைப். அதுக்குள்ள இன்னொரு குட்டி பிவிசி பைப் வச்சுருக்கீங்க, கரெக்டாக? ஸோ இந்த சின்ன பிவிசி பைப்பில் தான் அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, விச் இஸ் லைக் உங்களோட ஃபிஷ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபிஷ் டேங்க்கில் எப்படி வாட்டர் மூவ் ஆகிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ மோட்டர்லேருந்து அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு வாட்டர் வந்து மோட்டர்லேருந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வாட் இஸ் அ பர்பஸ்? எதனால அப்படின்னு கேட்டால், எனக்கு கேஸ் என்னவா மாறணும்? லிக்விடாக மாறணும்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்? டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். ஸோ வாட்டரை நான் அங்கே பாஸ் பண்ணிகிட்டே இருந்தால் டெம்பரேச்சர் அங்கே என்ன ஆகிட்டே இருக்கு? கம்மி ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் வாட்டர் இருக்கும் போது யூ வில் ஃபீல் ஹீட்டா இல்லை சில்லா? யூ வில் ஃபீல் சில், ரைட்? ஓகே, ஸோ அப்போ வந்து வாட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கிறனால கண்டிப்பாக ஹீட் எனர்ஜி கம்மியாகி இங்கே இருக்கிற கேஸஸ் எல்லாமே லிக்விடாக மாறி ஸோ வி வில் கலெக்ட் இட் ஹியர். அப்போ ஃபைனலாக எனக்கு இங்கே கிடைச்சது ஏ கிடைச்சாச்சு. வெரி சிம்பிள். ஸோ இதுதான் வந்து வாட்டர் இன்லெட். ஸோ திஸ் இஸ் வாட்டர் இன்லெட், திஸ் இஸ் வாட்டர் அவுட்லெட். ஸோ வாட்டர் இன்லெட் எப்பயுமே இங்கே தான் இருக்கும், கீழேருந்து வாட்டர் மூவ் ஆகும். இங்கே வச்சிங்க அப்படின்னா இது நியர் டு த பர்னராக இருக்குது. ஸோ தட் அந்த அளவுக்கு கூலிங் கிடைக்காது கண்டென்சருக்கு. ஓகே, இவ்வளோதான் கைஸ். வெரி 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 சிம்பிள். ஸோ ஐ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ குயிக்காக சொல்லிடலாமா? சிம்பிள் டிஸ்டிலேஷனில் என்னென்ன வரும்? இது வந்து மிசிபிள் லிக்விட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாயிலிங் பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? கிரேட்டர் தேன் 25 கெல்வினாக இருக்கணும். என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், பர்னர், அண்ட் தென் கண்டென்சர், அண்ட் தென் கலெக்டிங் ஃப்ளாஸ்க்கு. ஸோ ஹீட் பண்ணுறோம், எதுக்கு லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ கண்டென்ஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கிற லிக்விட் கேஸாக மாறுது இவாப்பரேஷன், டிஸ்டிலேஷன், இவாப்பரேஷன். அண்ட் தென் அங்கே இருக்கிற கேஸ் லிக்விடாக மாறுது கண்டென்சேஷன். அதனால தான் 2 ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் தோஸ் 2 ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? ஃபஸ்ட்டு இவாப்பரேஷன், அதுக்கடுத்து நடக்கிறது கண்டென்சேஷன். ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். சிம்பிள் டிஸ்டிலேஷன்லாம் ஓகே. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை பற்றி டீட்டெயிலிங்காக 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலமும் அகைன் மிசிபிள் லிக்விட்ஸுக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம்? மிசிபிள் லிக்விட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 or more liquids. ஓகே, ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம்? we are going to use 2 or more miscible liquids. அடுத்து என்ன? பாயிலிங் பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா less than 25 கெல்வினாக இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அங்கே more than 25 கெல்வின், இங்கே எவ்வளோ? less than 25 கெல்வின். மேஜராக எங்கே யூஸ் பண்ணலாம்? ஸோ பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ டிஃபர் கேஸஸ் ஃப்ரம் தி ஏர், distilled alcohols, இங்கே எல்லாத்துலேயுமே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஐம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, யா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே மேம் ஃபைன், சிம்பிள் டிஸ்டிலேஷன் ஓகே, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஓகே, இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் தான். இங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து இட் இஸ் மேக்கிங் த டிஃப்ரென்ஸ். பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குல்ல, அப்போ கம்மியாக இருக்கும் போது நீங்கள் ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? 2 லிக்விட்மே which can convert into the gaseous state.
டுகெதராக மாறிடும், ரைட்? ஸோ அதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம்? ஹாய் மலர், வாட் இஸ் ஆதி இஸ் யுவர் நேம்? நீட் படிச்சுட்டு இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர், ஸ்டடி வெல். I got struck. Okay. Yes. Okay guys. So இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இருக்கு. ஸோ அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலமோட ரோல் என்னது? ரெண்டு பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நியர்பையாக இருக்கிறனால இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு? ஸோ இந்த டூ லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்கும். அந்த கதை இப்போ வேண்டாம் நம்மளுக்கு. we will study later. Okay? Now, absorption. So very simple. So Adi, do you have any doubts? Any doubts irukka ungalku? Are you new to this channel? Okay, yes, absorption. Okay, very simple. இதுக்கு நான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஒன். சி, உங்ககிட்ட பிரெட் இருக்கு. லெட் you can consider this is a bread. Okay, so இந்த breadல நீங்க ஜாம் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அதோட ப்ராசஸோட பேர் என்னது? இட் இஸ் கால்ட் as adsorption. ஓகே, ஸோ பிரெட் மேலே ஜாம் அப்ளை பண்ணுறது என்னது? இட் இஸ் கால்டு adsorption. இதுவே உங்ககிட்ட வந்து டீ ஆர் காஃபி இருக்கு, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பிரெட்டை வந்து டிப் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ பிரெட் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்? ஓகே, கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடும். கரெக்ட், ரைட்? ஓகே, இட் வில் பி கம்ப்ளீட்லி அப்சர்வ். இவ்வளோதான் வித்தியாசம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா சர்ஃபேஸ் மேலே மட்டும்தான் நடக்கும். வாட் இஸ் அப்சார்ப்ஷன்? அப்சார்ப்ஷன்னா சர்ஃபேஸ் மேலே மட்டும்தான் நடக்கும். வாட் இஸ் அப்சார்ப்ஷன்? அப்சார்ப்ஷன்ங்கிறது இன்டீரியராக நடக்கும். ஓகே, அவ்வளோதான். இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பல்க். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். chromatography. ஓகே, குட் டெக்னிக். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, chroma is nothing but this is color. Okay, so color based separationக்கு they'll be using the chromatographic technique. Hello guys, any 9th standard student are here? வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? போர்டோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போர்டுங்கிறது which is nothing but annual exam. ஆனுவல் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஹோப் யூ guys are doing good. ஓகே, யா. ஸோ கலர் பேஸ் பண்ணியிருக்கிற செப்பரேஷன் டெக்னிக் தான் வந்து குரோமோட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா ஒன்லி கலர் பேஸ்ட் தான் எடுத்துக்கணுமானா இட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈவன் ஒரு ஒயிட் கலர் காம்பவுண்டை கூட குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கில் செப்பரேஷன் பண்ணுவாங்க. ஏர்லியர் டைமில் மேக்ஸிமம் கலர் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணனால இட் இஸ் கால்ட் அஸ் chromatography. ஓகே, குரோமா இஸ் நத்திங் பட் கலர். ஸோ இங்கே பார்த்துடலாமா? இதில் என்ன ரீசன்? இங்கேயும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்ஸ் இன் சால்யூபிலிட்டிஸ். ஓகே, ஒவ்வொரு காம்பவுண்ட் வந்து ஒவ்வொரு ரேஷியோவில் டிசால்வ் ஆகும். ஓகே, எல்லா காம்பவுண்டும் ஒரே மாதிரி டிசால்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ சுகரோட சால்யூபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி சால்ட்டோட சால்யூபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே வாட்டரில் தான் டிசால்வ் ஆகுது, ரைட்? அப்போ நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? different solubilities in the same solvent. உங்ககிட்ட different solubilities in the same solvent. இதான் important principle. Okay, we will come to the example. அதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to discuss paper chromatography. So let's start paper chromatography. As usual, எல்லாத்துலேயுமே நான் குயிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாட் இஸ் இட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தென் we will discuss the points. Okay, ஸோ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு? ஸோ தே ஆர் டேக்கிங் ஒன் பேப்பர். ஓகே, ஸோ ஒரு பேசிக் பேப்பர்லாம் இருக்காது, அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ நார்மல் பேப்பரில் எடுத்தாலுமே யூ வில் கெட் அன் ஆன்சர், பட் ப்ராப்பராக இருக்காது நம்மளுக்கு. ஓகே, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணணும். ஸோ எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட்டு ட்ரிக்குன்னு சொல்கிறத விட நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஜென்ரலாக நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லெசனை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெசனை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறீங்க, கொஷின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இது கரெக்டாக இல்லையா? இஃப் இட்ஸ் ரைட் டெல் மீ எஸ். ஓகே, ஸோ ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசனை முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், கொஷின் ஆன்சர் சால்வ் பண்ணுவேன். அப்படியே வெயிட் பண்ணி கொஷின் ஆன்சர் சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு பெஸ்ட்டு ஆன்சரை கொடுக்காது, பெஸ்ட்டு மார்க்ஸை கொடுக்காது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிற லெசனை ஒரு 10 டிவைட் ஒரு ஈவன் 15 டிவிஷன் சப்டாபிக்ஸ் பேஸ் பண்ணி கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்குது. லிமிட்டிங் ரியேஜென்ட்னா அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணணும். கிளியராக உங்களுக்கு? ஸோ எல்லா லெசனையும் ஒட்டுக்கா எடுத்து எல்லா டாபிக் வைஸையும் ஒட்டுக்கா டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜஸில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் மேம் எனக்கு டவுட் இருக்குது, பேலன்ஸ் இருக்கிற 2 லெசனில் ஐ எம் வெரி குட், பேலன்ஸ் இருக்கிற 2 பிரான்ச்சில் ஐ எம் வெரி குட்னு நினச்சிட்டிங்கன்னா ப்ளீஸ் டூ இட் சப் டாபிக் வைஸ். ஓகே, ஸோ ஒரு லெசனை 5, 6 இல்லை 10 ஆர் 15 டிவைட் பண்ணிக்கோங்க. லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் இருக்குது, அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணி அதை மட்டும் படிங்க அண்ட் அதில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். மோல் கான்செப்ட் மட்டும் படிங்க, மோல் கான்செப்டோட கொஷின் சால்வ் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் அண்ட் சொல்யூஷன் மட்டும் படிங்க, அதோட கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ ஒவ்வொரு சப் டாப்பிக்குக்கும் மினிமம் 20 to 30 கொஷின் டிஸ்கஸ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு லெசன் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது, அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா மோல் கான்செப்ட், லிமிட்டிங் ரியேஜென்ட்டு, வேறு என்ன சொல்லலாம், லிமிட்டிங் ரியேஜென்ட், கான்சன்ட்ரேஷன் அண்ட் சொல்யூஷன்ஸ். கரெக்டாக? ரைட். அப்போது மேஜராக ஒரு 4 இல்லை 5 சப் டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒவ்வொரு சப் டாபிக் படித்து முடிக்கிறீங்க அண்ட் ஒவ்வொரு 30 கொஷின்ஸ் பண்ணுறீங்க. 30 into 5 பண்ணிங்கன்னா 150 கொஷின்ஸ் ஆச்சு. அதை அப்படியே முடிச்சு வச்சுடுங்க. இப்போது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க, சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதுக்கடுத்து யூ ஸ்டார்ட் சால்விங், இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஓகே, மலர், hope this is clear. Yes, we'll come to the next one guys. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் guys. நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸோ we have taken the ink, ரைட்டா? ஸோ ஒரு பிளாக் இங்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது நம்ம பேசிடலாம். ஒரு பேப்பர், ஒரு பீக்கர் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், ஆர் எல்ஸ் சால்வெண்ட் நம்மளுக்கு என்ன ஆயிடும், இவாப்ரேட் ஆகிடும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஃபில்டர் பேப்பராக இருக்கலாம், ஆர் எல்ஸ் சம் அதர் லைக் அதுக்குன்னு ஸ்பெஷலாக பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பேப்பரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து ஒரு ட்ராப்பை வச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ட்ராப் வச்சாச்சு. வெரி இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சால்வெண்ட் லெவலுக்கு மேலே இருக்கணும். ஏன் சால்வெண்ட் லெவலுக்கு மேலே இருக்கணும், சால்வெண்ட் லெவலுக்கு கீழே இருந்தால் இந்த காம்பவுண்ட் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி உள்ளே போயிடும். அதனால சால்வெண்ட் லெவலுக்கு மேலே இருக்கணும். அடுத்து என்ன ஆகும், ஸோ இது வந்து சால்வெண்ட் தானே, இங்கே நம்ம எடுத்துருக்கிறது பேப்பர் தானே, அப்போ கண்டிப்பாக அந்த சால்வெண்ட் என்ன பண்ணுது, பேப்பரை அப்சர்வ் பண்ணி ஸோ இது வரைக்கும் ஆல்ஸ் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிடுது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சப்ஸ்டன்ஸு பியூராக இல்லை, இட் இஸ் இம்பியூர். அதில் நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்குது, நிறையா சப்ஸ்டன்சஸ் இருக்குது நம்மளுக்கு, ரைட்டா? அப்போ அந்த எல்லா சப்ஸ்டன்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆகும், தட் வில் டிசால்வ் இன் த ப்ராப்பர் ரேஷியோஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், different solubilities in the same solvent. அப்போ இங்க பாருங்க, violet color இவ்வளோ தூரம் டிசால்வ் ஆகுது,
and then red color இவ்ளோ தூரத்துல dissolve ஆகுது, எல்லாம் மேக்ஸிமமா டிசால்வ் ஆகுது கரெக்டா அந்த காம்பவுண்ட்ல. ஸோ அப்படி நம்ம சொல்லலாமா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு சால்யூபிலிட்டி லெவல் இருக்கு. அதனால தான் வி ஆர் கெட்டிங் அண்ட் காம்பவுண்ட் லைக் திஸ். இவ்வளோ கலர்ஸ் தெரியுது. இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, ஐ கான் செப்பரேட். பேப்பர் குரோமட்டோகிராஃபிலேருந்து நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட்ல இப்போ ஒரு பிளாக் கலர் இங்க்ல these many colors are present அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, எஸ், ஒரு black color compoundல these many colors are present அப்படின்னு சொல்லிக்கலாம். just a second it guys. Okay, so black color substances are many colors present ஆயிருக்குன்னு I can say. Now next one. So இதுதான் கான்செப்ட் பேசிக்கலா, வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியில it will deposit. Okay, it will absorb. Depositன்னு சொல்றத it will absorb. So red கலர்னா இங்க தான் டெபாசிட் ஆகும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ தூரம் சால்யூபிலிட்டி லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so I am coming to the next one guys. Solutions பார்த்தலாமா? So solutionல வந்து homogeneous, heterogeneous இது பார்த்தாச்சு. True solutions. So true solution பார்த்தீங்கன்னா particle size will be less than 1 nanometer இருக்கும். And என்னென்ன component? So we have a solute and then solvent. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம solution அப்படின்னு சொல்லுவோம். Right? So இப்போ true solutionோட particle size வந்து நானோமீட்டர்ல கொடுக்காம they have given in centimeter. 10 to the power of minus 7, இங்க 10 to the power of minus 7 to 10 to the power of minus 5. Suspension இருந்ததுன்னா greater than 10 to the power of minus 5. Usually suspension பார்த்தீங்க அப்படின்னா it is visible. Okay, you can see through naked eye. Now our types of solutions are. So the types of solutions வந்து very important tabular column. Let's discuss. Particle size already நம்ம பார்த்தாச்சு. True solution பார்த்தீங்க அப்படின்னா just filter பண்ணி நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். For example sand and water. Sand and water என்ன பண்ணலாம், நீங்க ஃபில்டர் பண்ணி செப்பரேட் பண்ணலாம்ல, ரைட்டா? எஸ், of course possible. பட் கொலாய்டல்ல பண்ண முடியாது. ஸோ ஜெல், மில்க் and then starch இது எல்லாமே examples for the colloids. இதை என்ன பண்ண முடியாது, just like that நம்மளால filtration பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரூ சொல்யூஷனும் அதான். சுகர் சொல்யூஷன் இருக்கு, சால்ட் சொல்யூஷன் இருக்கு. இது ரெண்டத்தையுமே நம்மளால ஃபில்டர் பண்ணி சுகரை தனியா வாட்டர் தனியா பிரிக்க முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் டிசால்வ்டுனா டிசால்வ்டு தான், கரெக்டா? யா. ஸோ இதுவே சென்ட்ரிஃபிகேஷனுக்கு எங்க வரும், ஃபைன் பவுடர். அப்போ ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன்சால்யூபிள் எங்க இருக்கு, ஸோ கொலாய்ட்ஸ்ல இருக்கு. அதனால தான் திஸ் இஸ் பாசிபிள். அடுத்து பாருங்க அப்பியரன்ஸ். இது எப்படி இருக்கும், இட் இஸ் ஒப்பேக். ஓகே, ஸோ ஒப்பேக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்காது, ஒரு பிளாக்காக இருக்கும் நம்மளுக்கு. ஒப்பேக்னா இட் இஸ் பிளாக், ரைட்? அண்ட் இதுவே வந்து செமி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன் இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஈவன் த காப்பர் சல்ஃபேட் டிசால்வ் இன் வாட்டர், கரெக்டா? அதுவுமே டிரான்ஸ்பரண்ட் தான், ப்ளூ கலர், பட் இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட், ரைட்? ஓகே, நவ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், வெரி இம்பார்ட்டன்ட் இஃபெக்ட். This is called as Tyndall effect, right? So already நான் உங்களுக்கு QOD-ல explain பண்ணிருக்கேன். Okay, so scattering of light, Brownian movement நம்ம கடைசியா பார்க்கலாம். Diffusion. So இது என்ன ஆகாது, diffuse ஆகாது. அதுக்கு காரணம் என்ன, because இந்த particles எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. அப்போ particles bigger சைஸ்ல இருக்கும் போது that will not diffuse easily and அதோட kinetic energy கம்மியாக தான் இருக்கும். பட் இதுவே பார்ட்டிகல் ஸ்மாலராக இருக்கும் போது ஸோ ஈஸியாக லைக் என்ன சொல்லலாம், ஈவன் கொஞ்சம் அந்த ஒரு லைட் வெயிட் பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மூவ் ஆகிடும்ல. டிஃப்யூஷன் என்னது, லைக் இட் இஸ் கோயிங் இன் டு தட், ரைட்டா? அப்போ அந்த ப்ராசஸ் ஈஸியாக நடந்துடும்,
whenever you are taking the smaller particles. Okay, so inga diffuses slowly ஏன்னா particle size கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. So nature பாருங்க, this is heterogeneous, colloidal is a heterogeneous and solution is homogeneous. Okay, so I am coming to the next one, colloidal solution. So colloidal solution நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோ இருக்கும்? இட் இஸ் பிட்வீன் 10 to the power of -7 இருந்து 10 to the power of -5. அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சி, எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. கொலாய்டல் சொல்யூஷனா ஹோமோஜினஸ்ன்னு போட்டுருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இட் லுக்ஸ் லைக் ஹோமோஜினஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் லுக்ஸ் லைக் ஹோமோஜினஸ் பட் ஆக்சுவலி தே ஆர் ஹெட்டிரோஜினஸ். ஓகே, ஸோ எதனால? ஏன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து ஒன்லி லெஸ் தேன் 10 to the power of -7 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூ சொல்யூஷன். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஹோமோஜினஸ். பார்ட்டிகல் சைஸ் லெஸ் தேன் 10 to the power of -7 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் கால்ட் as ட்ரூ சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா இட் ஹாஸ் டு கம் அண்டர் இன் ஹெட்டிரோஜினஸ். அப்போ ட்ரூ சொல்யூஷன் மட்டும்தான் ஹோமோஜினஸ். அண்ட் தென் கொலாய்ட்ஸ் சஸ்பென்ஷன், இது ரெண்டுமே ஹெட்டிரோஜினஸ். ஓகே, எஸ். ஸோ இதில் நிறையா dispersed phase and dispersion medium இருக்கு. நிறைய டைப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் இருக்கு. ஸோ என்ன மேம் dispersed phase, வாட் இஸ் dispersion medium பார்த்தீங்கன்னா, dispersed phaseங்கிறது இட் இஸ் அ சொல்யூட். இப்போ எப்படி நான் ட்ரூ சொல்யூஷனில் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி dispersed phaseங்கிறது கொலாய்ட்ஸில் சொல்யூட்டு. வாட் இஸ் dispersion medium? இட் இஸ் அ சால்வெண்ட்டு. ஸோ இதோட காம்பினேஷன்ஸை வச்சு, ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன்ஸ் வச்சு there are many types of colloids. ஸோ solid எடுத்திங்கன்னா it is called as solid sol. liquid solid எடுத்திங்கன்னா it is called as gel. gas solid எடுத்திங்கன்னா it is called as solid foam. ஸோ gas liquid எடுத்திங்கன்னா it's simply called as foam. இது எல்லாமே types of colloids gas, it is called as colloids. அதில் இந்த emulsion ரொம்ப important. liquid எடுத்திங்கன்னா it is called as emulsion. We are going to discuss that. So emulsion இருக்கு நம்மளுக்கு. Okay, so let's see. Yeah, now let's come to the important 2 marks. Correctா? So important 2 marks discuss பண்ணிடலாமா? என்ன சொல்றாங்க? Brownian movement. See, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த atoms molecules ஓட சைஸ் எல்லாம் சின்னது தான், ரைட்டா? கொலாய்ட்ஸை பொறுத்த அளவுக்கு கொலாய்ட்ஸில் தான் ப்ரௌனியன் மூமெண்ட்டும் இருக்கும், டிண்டல் எஃபெக்ட்டும் இருக்கும். ஸோ இந்த ப்ரௌனியன் மூமெண்ட்டில் வாட் இஸ் அ பார்ட்டிகல் சைஸ்? இட் இஸ் 10 to the power of -7. ஓகே, ஸோ 10 to the power of -7 to 10 to the power of -5 இருக்கும், கரெக்டா? அப்போ அங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? that will move in zigzag manner because அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, it has some kinetic energy. அப்போ அதோட மூவ்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா zigzagல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், this is called as Brownian movement. ஓகே, ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணும்போது அதுக்கு zigzag மூவ்மெண்ட் இருக்கு, this is called as Brownian movement. இது எதனால நடக்குது? it is because that unbalanced bombardment. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மாலிக்யூல்ஸுக்கும் they have kinetic energy, correct, right? நோ மலர் இல்லை, நான் இது வரைக்கும் புதுக்கோட்டை வந்ததில்லை. ஓகே, எஸ். ஸோ அன்பேலன்ஸ்டு பம்பார்ட்மெண்ட். ஓகே, வாட் இஸ் அன்பேலன்ஸ்டு பம்பார்ட்மெண்ட்? அங்கே ஆட்டம்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஸோ இன்னொரு மாலிகுலை போய் ஹிட் பண்ணும். அப்படி இன்னொரு மாலிகுலை ஹிட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது நம்மளுக்கு, we can say that அங்கே again it will travel in the zigzag movement. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இது வந்து மூவ் ஆகுது, இதுவும் மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகி ஹிட் ஆகுமா, கரெக்டா? ஆரல்ஸ் இது இதை போய் ஹிட் பண்ணுமா? அப்படி ஹிட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, ஸோ அது ஒரு இடத்துல இல்லாமல் இது மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் மூவ் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, இதான் பம்பார்ட்மெண்ட். பம்பார்ட்மெண்ட்னா ஹையாக வந்து இம்மிடியட்டாக அப்படியே அட்டாச் ஆகுறது, நாட் அட்டாச், லைக் ஹிட் ஆகுறது. ஓகே, ஹை ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுறதா இட் இஸ் கால்ட் அஸ் பம்பார்ட்மெண்ட். ஓகே, நவ் டிண்டல் எஃபெக்ட், வெரி சிம்பிள், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இந்த ஒரு வேர்டை வச்சுட்டு டிண்டல் எஃபெக்டை முடிச்சிடலாம். Okay, so what is the Tyndall effect? It is scattering of light.
இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் அப்சர்வ் a strong beam of light பாஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் பீம் ஆஃப் லைட்டை என்ன பண்றாங்க, they are passing. அப்ப என்ன நடக்குது நம்மளுக்கு, இந்த ப்ராசஸரை பேர் தான் டிண்டல் இஃபெக்ட். அதுல பாத் எப்படி இருக்கு, பாத் இஸ் விசிபிள். வெரி இம்பார்ட்டன்ட், இது மட்டும் எழுதாதீங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எதனால பாத் விசிபிளா இருக்கு, இட் இஸ் பிகாஸ் how many of you guys 9th standard are here, not 8th. How many of you guys 9th standard are here? Hello, good evening. Okay, so enna sollalam, so we can say that path of light. Okay, path of light is visible da irukke. Scattering of light, edanaala indha process nadakudhu, it's because of scattering of light. இப்போ ஒரு question கேட்கலாம், அப்போ இது ட்ரூ சொல்யூஷன்ல நடக்காதான்னு கேட்டிங்கன்னா ட்ரூ சொல்யூஷன்ல ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நடக்காது. அண்ட் பாத்தும் பார்த்தீங்கன்னா விசிபிளா இருக்காது. ஸோ எங்க மட்டும்தான் விசிபிளா இருக்கும், கொலாய்ட்ஸ்ல மட்டும்தான் விசிபிளா இருக்கும். சஸ்பென்ஷன், ஏன் சஸ்பென்ஷன்ல நடக்காது, சஸ்பென்ஷன்ல ஒன்ஸ் எல்லா ஹெவியர் பார்ட்டிகல்ஸும் செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நடக்காது. இதுவே நீங்கள் அந்த ஹெவியர் பார்ட்டிகல்ஸை ஜஸ்ட் ஸ்டிர் பண்ணிட்டு லைட்டை பாஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஸ்கேட்டரிங் நடக்கும். டிண்டல் எஃபெக்ட் இஸ் பாசிபிள். தட் அண்ட் ஆல் ஃபைன் மேம், பட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். சி, இங்கே லைட் ரே வருது. ஓகே, இந்த லைட் ரே என்ன ஆயிடும்னா ஈஸியாக பெனிட்ரேட் ஆகிடும். இந்த கேஸ் ஆஃப் பியோர் வாட்டர் எடுத்தாலும் சரி, ஒரு சொல்யூஷன் எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஃப்ளோ ஆயிடும். என்ன காரணம், பிகாஸ் அதில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. there is nobody to disturb. இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸோட சைஸ் எல்லாம் எப்படி இருக்கு, சின்னதாக இருக்கு. அதனால இந்த லைட் ரே வந்தாலும் லைட் ரே அப்படியே அழகா, சரி நான் பேசாமல் போய்க்கிறேன், நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அப்படியே போயிடுது. ஆனால் இதுவே நீங்கள் கொலாய்ட்ஸில் வரும்போது என்ன ஆகுனா, the particle size will go for another color. Okay, particle sizeலாம் எப்படி இருக்கும், பிக்கராக இருக்கும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் சைஸ் பிக்கராக இருக்கும் போது என்ன சொல்லலாம் நம்ம, ஒன்ஸ் லைட் ரே வந்துச்சு அப்படின்னா இந்த லைட் ரே போய் இந்த பெரிய பார்ட்டிக்கலை டச் பண்ணி இங்கே ஸ்கேட்டர் ஆகும். அதே மாதிரி இன்னொரு லைட் ரே, ஸோ பெரிய பார்ட்டிக்கல் போய் டச் ஆகி ஸ்கேட்டர் ஆகுது. இப்படி ஸ்கேட்டரிங் நடக்கிறனால தான் we are saying that அங்கே path is visible. ஓகே, அப்படின்னு சொல்கிறோம். Hope this is clear guys. Now let's come to emulsion. So emulsion என்னது, it is a type of a colloids. இங்கே என்ன சொல்லலாம், liquid அப்படின்னு சொல்லலாம். that means dispersion mediumம் liquid and dispersed phaseம் நம்மளுக்கு liquid. கரெக்டா? ஓகே, so both are the liquid. so இது எங்க வரும் நம்மளுக்கு, it is immiscible, of course it is immiscible. and then என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, so here they have given oil and water. Oil and water is the best example for the emulsion. Okay, yes, let's go to the next slide. Okay, so emulsion க்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸோட பேர் தான் it is called as emulsification. ஓகே, ஒரு நார்மல் ரெண்டு லிக்விடை நான் எமல்ஷனாக மாற்றணும் அப்படின்னா we should add emulsifying agent. the process of turning a liquid mixture into emulsion எப்படி, by adding an emulsifying agent. அந்த emulsifying agent add பண்ணும்போது தான் அதை converted into emulsion. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மில்க், பட்டர், க்ரீம், எக் யோக், பெயிண்ட், காஃப் சிரப், ஃபேஷியல் க்ரீம்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஜென்ரலாக இந்த எமல்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ ஃபார்மசிட்டிக்கல், மெட்டலர்ஜி அண்ட் தென் மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே guys, pharmaceutical, metallurgy and then many other industries. Now let's come to the next one. Yeah, types of emulsion. ரெண்டே type of emulsion தான். So I think this is the last one, will complete it. ஒன்று, so OW, another one is WO. What is the difference அப்படின்னு கேட்டிங்கன்னா, see இங்கே வாட்டரோட ரேஷியோ நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கு, ரைட்டா? வாட்டர் ஜாஸ்தி இருக்கு, தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் ஆயில் இன் வாட்டர். என்னன்னு சொல்லுவோம், ஆயில் அண்ட் வாட்டர். இதுவே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட்டர் அண்ட் ஆயில், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது.
water and oil and water. Just like that நீங்க mix பண்ணீங்கன்னா என்ன நடக்காது? Emulsion நடக்காது. Okay, it is not an emulsion. அங்க நான் என்ன ஆட் பண்ணணும்? Emulsifying agent ஆட் பண்ணணும். Emulsifying agent ஆட் பண்ணும்போது மட்டும்தான் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு spherical structures என்ன ஆகும்? கிடைக்கும். Okay, like that we will get a spherical structures. அந்த process ஓட பேர் தான் we will call that as emulsifying agent. வேற ஒண்ணுமே கிடையாது. It's called as emulsifying agent. Hope this is clear, guys. Okay, நம்ம one shotல ஒரு lesson complete பண்ணியாச்சு. Hope you guys like this video. Subscribe our channel. Okay, so last information. So நம்ம Xylemல March 27th ல இந்த offline crash course start ஆக போகுது. Whoever is interested, you can start, call this number and confirm your seat. Okay? Yes. Okay guys, thank you. So if any new students are watching this video, don't forget to subscribe our channel, and then if you really felt this video is helpful to you means don't forget to give like. Okay, so we will meet in the next session. Bye bye.